Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus, and we are discussing William Wordsworth's The Prelude, Book 1. And this is the last segment of that voluminous book. அது ஒரு லாங் narrative poem ஸ்டைலில் தான் இருக்கு. அந்த பர்டிகுலர் narrativeல லாஸ்ட் பார்ட் வராரு. இப்போ இது வரைக்கும் என்ன சொன்னார் அப்படின்னா, Wordsworth was telling that nature was benefiting him in several ways. It was forming him in several ways. இயற்கை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தை வந்து ஃபார்ம் பண்ணது, அது அவருடைய கேரக்டர் ஃபார்மேஷன்ல ஒரு பெரிய பங்கை ஆற்றியது. அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பெனிஃபிட் எவ்வளோ அப்படின்னா ரொம்ப கம்மியான விஷயம் கிடையாது. இட் வாஸ் கிவிங் ஹிம் ஜெனரஸ்லி. நம்ம ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அள்ளி கொடுக்க மாட்டாங்க, கிள்ளி கொடுப்பாங்க கிள்ளி கொடுப்பாங்க. கொஞ்சம் பாக்கெட்ல 5000 ரூபா இருக்கும், நம்ம கிட்ட ஒரு 5 ரூபா கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஜென்ராசிட்டியிலே ரொம்ப கம்மியான ஜென்ராசிட்டி. ஆனா அந்த மாதிரி ரொம்ப சீப்பான ஜென்ராசிட்டி நேச்சர் கிட்ட இல்ல. என்ன சொல்றாரு, நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இயற்கை எனக்கு வாரி வழங்கி இருக்கிறது. அந்த வாரி வழங்குவதன் மூலியமாக என்னை ஒரு கவிஞனாக, எனது சிந்தனை திறனை, எனது கற்பனை சக்திய என்ன பண்ணிருக்கு, ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்கு இயற்கை அப்படின்னு சொல்றாரு. So that is how he is going to explain or close the poem. என்ன பண்றாருன்னா, he is getting back into the past. கடந்த காலத்தை அப்படி திரும்பி பார்க்கிறாரு. எப்படி அப்படின்னா, நவம்பர் மாதம், ஒரு சின்ன பையனா இருக்கும்போது நவம்பர் மாதத்தில் நடந்த விஷயங்களை பார்க்கிறார். அப்படியே நினைவுல கொண்டு வந்து பார்க்கிறார். இன் நவம்பர் டேஸ், நவம்பர் மாதம் என்ன இருக்கான், when vapors rolling down the valley made a lonely scene more lonesome among woods. என்ன அப்படின்னா, இந்த நவம்பர் மாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நவம்பர் மாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய அந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இட் இஸ் வின்டர் சீசன். அப்போ இந்த வின்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா இயற்கை என்னவாகும், அப்படியே தூங்க சென்று விடும். இந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும், வெள்ளையா மாறிடும். ஏன் அப்படின்னா, மேல இருந்து பனி பெய்யும், பனி விழும் மலர்வனம் அப்படின்னு ஒரு வேர்ட்ஸ். அப்படியே அந்த அந்த வனாந்திரமே என்னாகும், பனியால் மூடப்பட்டு இருக்கும். அப்போ மூடப்பட்டு இயற்கை வந்து எப்படி இருக்கும், அப்படியே தனியாக தென்படும். அந்த டைம்ல நீங்க வந்து வெளியில போக மாட்டீங்க. அப்படியே ஒருவேளை போனீங்கன்னா, யூ வில் ஃபீல் தட் யூ ஆர் லோன்லி விதவுட் எனி கம்பேனியன். ஒருவேளை நீங்க நல்ல பசுமையாக இயற்கை இருக்கும்போது போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மனிதன் தேவையில்லை, நீங்க இயற்கையோடு உறவாடுற அளவுக்கு உங்களுக்கு நிறைய பீயிங்ஸ் அங்க இருக்கும். ஆனா இங்க இந்த வின்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா, when you walk inside the wilderness you will feel very lonely. அப்ப இயற்கை will also teach you what is loneliness. இயற்கை will also teach you how to be in company. எப்ப கம்பெனியில இருக்கணும், எப்ப தனியா இருக்கணும் அப்படிங்கறத எது சொல்லி கொடுக்குமா, இயற்கையே சொல்லி கொடுக்கும். நேச்சர் சொல்லி கொடுக்கும். அப்ப இங்க சொல்ற பாருங்க, I went in solitude, such intercourse was mine. Solitude அப்படின்னா நான் தனிமையாக இயற்கையோடு இருந்தேன். அப்படி தனியாக இருக்கும் பொழுது இயற்கை என்னோடு பேசியது, எனக்கு வாழ்க்கையின் பாடங்களை சொல்லிக் கொடுத்து. It taught me life lessons. And then the last image that he is going to present is the image of the winter season, frost season. The sun was set, eveningல sun எல்லாம் செட் ஆயிடுச்சு. And இவர் என்ன பண்றாரு, சின்ன பையனா இவரும் மற்ற சிறார்களும் என்ன பண்றாங்க, மவுண்டன் ஸ்லோப்ல சறுக்கு விளையாடுறாங்க. they are having their skates, their boots. அந்த ஒரு லாங் பிளேட் இருக்குமே, அந்த பிளேட் எல்லாம் காலில் போட்டு என்ன பண்றாங்க, மலை சறுக்குகளில் ஏறி அந்த மலையிலிருந்து மேல என்ன பண்றாங்க, சறுக்கி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. காலையில தொடங்கின விளையாட்டு மாலை வரை ஆகிவிட்டது. மாலையில அந்த வீடுகள், தொலைவுல வீடு தெரியுது. இந்த காட்டேஜ் விண்டோஸ்ல என்ன இருக்கு, அந்த சூரிய ஒளி, சூரியன் அஸ்தமனமாக கூடிய அந்த ஒளி பட்ட உடனே அங்க இருந்து அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்றாங்க, டேய் சட்டை பிடிச்ச பயில்களா சீக்கிரம் வாங்க, பிள்ளைகளா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த கால் எல்லாம் கேட்கவே இல்லை. அவங்க கூப்பிடக்கூடிய குரலை கேட்காம என்ன பண்றாங்க, they are spending time
in absolute rapture. Rapture அப்படின்னா absolute happiness being with nature. எந்த டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு சார்னா இங்க சொல்றாங்க, the village clock told 6, மாலை 6 மணி ஆகிவிட்டது, மாலை நேரமானது, பொழுதும் கழிந்து போனது. அப்படி இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்காரு நம்மால், மலையில ஏறுறது சறுக்கிறது அப்படின்னு ரொம்ப ஜாலியா இருக்காரு. he is very happy about the skill of skating, exaltingனா enjoying. எப்படி என்ஜாய் பண்றாரா, லைக் அங்க ஒரு சிமிலி போடுறாரு, நான் எப்படி என்ஜாய் பண்ண தெரியுமா, லைக் untired hearts that cares not for his home. ஒரு குதிரை என்ன பண்ணும் அப்படின்னா, பயணத்துல போகக்கூடிய குதிரை தொடங்கின இடத்தை பத்தி யோசிக்காது, இலக்கை நோக்கி தான் போகும். அது தன்னுடைய வேலை, ஒரு காட்டை புல் பண்றது அல்லது ஒரு மனிதனை சுமந்து செல்வது அப்படிங்கிறது ஒரு குதிரையுடைய வேலை. அப்ப அந்த குதிரை என்ன பண்ணும், மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த வேலையை செய்யும். அதே மாதிரி நான் சந்தோஷமா இருந்தேன். ஓகே, அப்ப அந்த ஸ்கேட்டிங் தானா சார், இது எப்படி கரெக்டா சொல்றீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காரு அதுக்கான க்ளூ. all shod with steel, all with the help of steel plate. அதுல ஷூ, அந்த ஷூல வச்சு we hissed along the polished ice in games. hissed sound, again onomatopoeia. What do we call it as teachers? The hissing sound, onomatopoeia. அப்ப இங்கேயும் ஒரு onomatopoeiaவை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். hissing sound, அப்படியே ஸ்வைன்னு அந்த ஐஸ்ல பனி சறுக்கி மேலையும் கீழையுமாக யார் போயிட்டு வர்றா, வேர்ட்ஸ்வர்த்தும் அவருடைய நண்பர்களும் போயிட்டு வர்றாங்க. they were all in a gamified mood. கேம்ல சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. confederateனா ஒரு கூட்டம். imitative of the chase and the woodland pleasure. அப்படின்னா நம்ம இயற்கையில பார்த்த விஷயங்களை அப்படியே நம்ம என்ன பண்றோம், விளையாண்டுகிட்டே இருக்கிறோம், அதை அப்படியே இமிட்டேட் பண்றோம். இயற்கை போல நம்மளும் இயற்கையோடு இயற்கையாக மாறிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கத்துல இருந்து என்ன பண்றாங்க, நம்மளை கூப்பிடுறதுக்கு சத்தம் எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நம்ம அதை கண்டுக்கவே இல்லை. அப்ப இவங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம் வீட்டை விட்டு தொலைவுல இருக்கோம், ஆனா அங்க இயற்கை அமைதியா இல்ல, இயற்கை ஒன்றும் செய்யாமல் இல்ல, இயற்கை நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறது, இயற்கை நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறது. அப்படி உறவாடக்கூடிய இயற்கையோடு நாம் உரையாட வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் அவேரா இருக்கணும். you have to keep your mind active. இப்ப சொல்றாரு பாருங்க, அந்த இயற்கை எப்படி ஆக்டிவா இருந்தது அப்படிங்கறத பாருங்க. மரத்துல வேணுமோ இலைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அந்த ஐசி கிராக்னா அந்த மலை அந்த பாறை மேல பனி மூடி இருக்கு இல்லையா, அதுல இருந்து சத்தம் கொண்டிருந்தது. எப்படி சத்தம் கொண்டிருந்தது, டிங்க்லிங் சவுண்ட் கொண்டிருந்தது. ஒரு அயன் மேல ஏதோ ஒண்ணு விழுந்தால் சத்தம் எவ்வாறு எழும், டிங் அப்படின்னு. இங்கேயும் ஒரு ஒனமட்டோபியா பயன்படுத்தி இருக்காரு. என்ன அப்படின்னா the tinkling sound, tinkle, ting 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சவுண்டு. மேல பனி உழுவுது அந்த கல்லு மேல, அது ஒரு சின்ன சப்தமாக எழுப்பி கொண்டு இருக்கிறது. ஓகே, அப்போ இந்த சப்தம் எல்லாம் இந்த உலகத்துல இருக்காங்களே, அந்த கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு ஏலியன் திங்ஸ், அவங்களுக்கு தெரியாது. ஆனா இயற்கையோடு இயற்கையாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த இயற்கையின் சப்தம் புலப்படும். அப்ப ஒரு வின்டர் சீசன்ல இயற்கை teaches us a lesson. What is that lesson? A lesson as to how to be during the time of melancholy. Melancholy na என்ன, sad moment. When you are alienated, யாருமே உன்னிடம் இல்லை, உனக்காக யாருமே இல்லை அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் ஆஃப் ஏலியனேஷன் வரும், ஐசோலேஷன் வரும். அப்போ உனக்கு ஒரு விஷயம் தெரிய வரணும் அப்படின்னு வேர்ட்ஸ் சொல்றாரு. நீ தனியாக இல்லை, மனிதர்கள் உன்னை விட்டு போகலாம், ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்கா, உனக்கே தெரியாம ஸ்டார்ஸ் இருக்கு, which are sparkling and which are trying to speak to you, and there is a west sky which is orange in color. இது எல்லாமே நம்மோடு தான் இருக்கு. நீ ஒரு உணர்வு நிலையில இருந்தீங்கன்னா இதெல்லாம் உனக்கு புலப்படும். ஒருவேளை இன்னும் உனக்கு அந்த புரிதல் வரலைன்னா அது எல்லாம் இல்லாததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி
learn from nature, be with nature அப்படின்னு சொல்லி இந்த போயத்தை அவர் முடிக்கிறார். And that's the end of the poem, teachers. We have done the prelude.